ம், ம், ம். Good, good. ம். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. மாற்றம் வேணும்னு கேட்டாங்க இல்லைங்களா? கேட்டபடியே தும் தாத்தா வழங்கப்படுகிறது மாற்றம். இது வரைக்கும் பாருங்க, தமிழ்நாட்டில் பார்க்காத புதுவிதமான அதிசய அற்புத மாற்றத்தை 3 நாள்ல உருவாக்கியிருக்காங்க. அதை பத்தி தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போய், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு ஓட்டு போட்ட இன்றைய தலைமுறையினர் இதற்கு முன்பாக ஊரையும் உலகத்தையும் தலை நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது பொழுது. ரீல்ஸுக்குள்ளவே பாருங்க அவங்க உலகத்தையும் வாழ்க்கையும் ஓட்டியிருந்தாங்க. இன்றைக்கு தான் தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க. அதனால தான் பாருங்க, முதல் முறையாக தலை நிமிர்ந்து ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கறதால தான் எல்லாமே இவங்களுக்கு புதுசா தெரியுது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்ததே இல்லை என்பதை போல ஃபயர் விட்டுன்னு ட்ரெண்ட் பண்றாங்க. பாத்தீங்களா? மாற்றம் கேட்டீங்கல்ல, ஆட்சிக்கு வந்த கையோடு நைட் ரவுண்ட்ஸ், போலீஸ் எல்லாம் நைட் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி முதல் முறையாக பாருங்க, ஒரு போலீஸ் போடுற நைட் ரவுண்ட்ஸ் ஷெட்யூலுக்கு கீழே போயிட்டு எவ்வளவு பேர் ரீட்வீட் பண்ணிருக்காங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் போலீஸ் இப்பதான் நைட் ரவுண்ட்ஸ் போறாங்க. இந்த நைட் ரவுண்ட்ஸ் போலீஸ் போகிறதுக்கு காரணம் யாரு? மாற்றம். மாற்றத்துக்கான அறிகுறி இங்கிருந்தே ஆரம்பமாகுது பாருங்க. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் போலீஸ் நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்களா? போனதே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? எங்க தளபதினு சொல்லி தாம்பரம் காவல் நிலையம் இரவு ரோந்து பணியை குறித்து அந்த ஷெட்யூல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே அந்த மாதிரி ஃபயர் விட்டுன்னு இது வரைக்கும் ஒரு காவல் நிலையம் போட்ட பதிவுக்கு, அதுவும் நைட் ரவுண்ட்ஸை குறித்து போட்ட பதிவுக்கு ரீட்வீட் வந்ததே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவ்வளவு ரீட்வீட். ஏன் இப்படி? அந்தந்த லிமிட் போலீஸ் ஸ்டேஷன் நைட் ரவுண்ட்ஸ் பணியை குறித்து எப்பவுமே பாருங்க ட்விட்டர்ல பதிவு செய்வது வழக்கம்தான். பிப்ரவரி மாதத்துல கூட பதிவு பண்ணிருக்காங்க. அதுவும் பாருங்க இதுவரை இல்லாத அளவுக்கு ரீட்வீட் பண்றாங்க இல்லைங்களா? இதே தாம்பரம் சிட்டி போலீஸ் தான் பாருங்க நைட் ரவுண்ட்ஸை குறித்து பிப்ரவரி மாதம் போடப்பட்ட அந்த ட்விட். அதே தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இன்றைக்கு போட்ட ட்விட். தாம்பரம் சிட்டி போலீஸ்க்கே ஆச்சரியமா போயிருக்கும். என்னப்பா வழக்கமா நம்ம பதிவு பண்றது தானே, இப்ப மட்டும் என்ன புதுசா பாக்குறாங்கன்ட்டு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றது, ரீல்ஸ்லயே மூழ்கி இருக்காம, ரீல்ஸையே உலகமாக நம்பாம அப்பப்போ ஊரையும் உலகத்தையும் தலை நிமிர்ந்து பார்க்கணும். புதுசா இன்னைக்கு தான் பாருங்க போலீஸ் நைட் ரவுண்ட்ஸ் டியூட்டியை அறிமுகம் செய்ததை போல. ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஆரம்பத்திலேயே? காவலர்கள் எப்போதுமே நைட் ரவுண்ட்ஸ் போறது வழக்கம் தான். முதல்ல சைக்கிள்ல போயிருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி 2 வீலர்ல போக ஆரம்பிச்சாங்க, இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி கார்ல போறாங்க. ஆனா பாருங்க 2026 மே மாதம் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகுதான் காவலர்கள் முதல் முறையாக நைட் ரவுண்ட்ஸ் போவதை போலவே சோசியல் மீடியாவில் இவங்களும் நம்புறாங்க, சோசியல் மீடியா மூலமா நம்ப வைக்கிறாங்க. அடுத்த ஃபயர் வந்த கையோடு 500 மதுக்கடைகள் மூடல். இல்ல 717 மதுக்கடைகள் மூடல். கோவிலுக்கு பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல, காலேஜுக்கு பக்கத்துல, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற பகுதிகளில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் 717 அளவிலான எண்ணிக்கையில் மூடல். விடுங்க ஃபயர், நம்ம சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி ட்ரெண்ட் பண்ணினுக்கிறாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் இதை போல ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சி தான் அந்த மாற்றத்திற்கான அறிகுறியை கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. எப்படிங்க ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற புதிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே பாருங்க இதை போல ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். மதுக்கடைகளை மூடுவார்கள். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுதும் இதை போல கோவிலுக்கு பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல, காலேஜுக்கு பக்கத்துல, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற கடைகள் எல்லாம் பாருங்க 500க்கும் மேற்பட்ட கடைகளை மூடி இருக்காங்க. 2021ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக ஆட்சியும் பாருங்க வந்த கையோடு 500 மதுக்கடைகளை மூடி இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் எடுத்த நடவடிக்கை எல்லாமே அரசியல் ரீதியாகவோ அரசு ரீதியாகவோ அந்த மாதிரி வழியில போய்விட்டது. இன்றைக்கு அப்படி கிடையாது. சினிமா ரசிகர்கள் வெள்ளித்திரையில் கொண்டாடி கொண்டிருந்த ஒரு ஹீரோ சிஎம் ஆயிருக்காரு. அதனால பாருங்க இப்பொழுது அரசியல் பாதையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் எடுக்கும் நடவடிக்கை அதிகப்படியாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் இதே போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்த சமயத்தில் அந்த அளவுக்கு பாருங்க சோசியல் மீடியாவெல்லாம் ட்ரெண்ட் ஆகல. ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாவே உலகமாக நம்பிக்கொண்டிருக்கும் இன்றைய தலைமுறை, சோசியல் மீடியாக்குள்ளவே முழுகி இருக்கிற தலைமுறை, சோசியல் மீடியாவை தான் உலகமாகவே நினைத்து கொண்டிருக்கும் இந்த தலைமுறை பார்க்கிற எல்லா விஷயம் பாருங்க புதுசா தெரியுது. தெரியட்டும், தப்பு கிடையாது, எல்லாமே புதுசா தெரியட்டும், தப்பு கிடையாது. ஆனா புதுசா வருகின்ற எல்லாம் புதுசும் பாருங்க பார்க்கும் போது அந்த புதுசா தான் தெரியும். அதுவும் தப்பு கிடையாது. புதுசா பார்த்து ஓஹோன்னு கொண்டாடி தீக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, ஒரு பக்கம் 717 கடைகளை மூட உத்தரவு போட்டிருக்காங்கன்னு அதுக்கும் ஃபயர் விடுறாங்க. இன்னொரு பக்கம் என்னப்பா இது, ஆட்சி மாறிச்சு, இன்னுமா நீங்க 10 ரூபாய் வாங்குறீங்க? ஒரு பீர் எவ்வளவு சொல்லி கொடுனா?
நீ எடுத்துக்கா ஒரு பீர் எவ்வளவு சொல்லி கொடுத்துரு. நீ எடு நீ எடுத்துன்னு சொல்லி கொடுத்துரு. என்னத்துக்கு பயமா? நான் நீ ஒன்னு 10 ரூபா நீ வாங்க எல்லாத்தையும் மாத்தியாச்சு. நீ வந்து இன்னும் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி நீ எடுத்துக்கா. ஒரு பீர் எவ்வளவு சொல்லி கொடு. சொல்லு. ஒரு பீர் எவ்வளவு சொல்லி கொடுண்ணா. எடுத்தோம் எவ்வளோண்ணா? எவ்வளோ முதல்ல கட் பண்ணாத. ஒரு பீர் எவ்வளவு சொல்லு. முதல்ல கட் பண்ணுப்பா. 100. உனக்கு மட்டும் தான் போன் வச்சுக்கிங்க தராது. என்ன கை விடுற? ஒரு பீர் எவ்வளோ? கட் பண்ணு. ஒரு பீர் எவ்வளவு சொல்றேன். கட் பண்ணுன்னு. ஒரு பீர் எவ்வளவு சொல்லு. 150 ரூபா பீர் எம்ஆர்பி போட்டுக்குது. 180 ரூபா 170 ரூபா சொல்றேன். 170. சண்டை மதுக்கடையில போயிட்டு குடிக்கிறவங்க போடுற சண்டை. என்னப்பா என்ன ஆட்சி மாறிடுச்சு, எங்களோட ஆட்சி. இதுக்கு முன்னாடி தான் 10 ரூபா வாங்கியிருந்தீங்க, இவ 10 ரூபாலாம் வாங்க விட மாட்டோம், என்ன எம்ஆர்பியோ அதை போட்டு அப்படியே கொடுங்கன்னு சொல்லி வீடியோ ஆன் பண்ணி வச்சுனே போய் போடுற சண்டை. வீடியோ ஆன் பண்ணிட்டு போறவங்க கிட்ட மட்டும் பாருங்க கொஞ்சம் அலர்ட் ஆகுறாங்க போலுது. ஓகேப்பா கொஞ்சம் வீடியோ ஓடிட்டு இருக்கு, ஓகே எம்ஆர்பி என்னவோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க வழக்கம் போல நிறைய கடைகள்ல 10 ரூபா வாங்குறாங்களாமே. என்னங்க நீங்க எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? இல்லைங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கணும்னு சொல்றாங்க. அண்ணா இது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? விஜய் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு, அப்புறம் எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க? இதுக்கு முன்னாடி மதுக்கடையில விற்கிற பாட்டிலுக்கு மேல வாங்குற 10 ரூபாய் யாருக்கு போகுதுன்னு கேட்டா செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு அவர் தான் வாங்க சொன்னாரு அப்படின்றாங்க. இப்ப பாருங்க 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களாம் ஒரு சில கடைகளில். ஏங்க ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டா யாருக்கு போகுதுன்னு சொன்னாங்கன்னு பாருங்க. விஜய்க்கு தெரியா? இப்ப சொன்னல அந்த வார்த்தை சொன்னியா இல்லையா? இப்ப சொன்னியா இல்லையா? காசுலாம் தேவையில்ல. இப்ப நீ என்ன சொன்ன? விஜய்க்கு தெரியா? யார் பேரை கெடுத்துட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கிறேன். யார் பேரை கெடுத்துட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கிறேங்க. யார் பேரை கெடுத்துட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. நீ வேற என்ன சொல்லியிருந்தாலும் நான் உனக்கு கம்மன் விட்டு போயிருப்பேன். விஜய் காசு வாங்கி தெரியா? நீ விஜய் காசு வாங்கி தெரியா? வேற ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல. அந்தாலே வந்து இப்பதான் முதலமைச்சர் நீ அந்த பேர் சொல்லிட்டு இருக்கியா? வீடியோ ஆன் பண்ணி வச்சுனே போய் மது வாங்குவதற்காக சென்ற அந்த நபருக்கு கோபம் வருது. எது யாருக்கு போகுது, யாரு வாங்குறாங்கன்ற பாக்குறியா, புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? இப்ப மட்டும் நாம் நேசிக்கும் நம்ம நேசிக்கிறவரோட பேரை சொல்லி அவருக்கு தான் பங்கு போகுதுன்னு சொல்லும் போது கோவம் வருது. இதே மாதிரி தானே பாருங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி காலத்துல மதுக்கடைக்கு போயிட்டு மது வாங்கும் போது என்னப்பா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? இல்ல செந்தில் பாலாஜி தான் வாங்க சொன்னாரு, அவருக்கு தான் பங்கு போகுதுன்னு சொல்றதை ட்ரெண்ட் பண்ணீங்கல்ல. பாத்துக்கங்க மக்களே யார் பேரை சொல்றாருன்ட்டு. செந்தில் பாலாஜி தான் வாங்க சொன்னாராம், செந்தில் பாலாஜி தான் பங்கு போகுதான், அவர் தான் 10 ரூபாயை வாங்கி கொள்ளையடிக்கிறாராம் அப்படின்னு சொன்ன வீடியோவை ட்ரெண்ட் பண்ணீங்க இல்லைங்களா. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னியா? அவர் பேரை சொல்லும் போது உங்களுக்கு இனிச்சுது. இதே பாருங்க நீங்க நேசிக்கிற ஒருத்தரோட பேரை சொல்லும் போது கசக்குதா? அவங்க வாங்க சொன்னாங்க, இவங்க வாங்க சொன்னாங்கன்னு மற்றவங்க பேரை பயன்படுத்தி கொள்ளை அடிப்பாங்க. கொள்ளை அடிச்சுட்டு மற்றவங்க மேல பழிய போடுவாங்க. அவங்க மேல பழிய போடும்போது மட்டும் சந்தோஷமா இருந்தது, வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட வேண்டியது. பாத்துக்கங்கன்ட்டு. இதே பாருங்க உங்களுக்கு தேவைன்னா வரும்போது வலிக்குது. இப்போ ஒரு சந்தேகம், இந்த இடத்துல 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சண்டை போடுறதை விட குடிக்கிறத நிறுத்திடுங்க. நாளைக்கு வந்து 12 நாளைக்கு வரும். நாளைக்கு நான் டெய்லி வருவேன் ஒயின் ஷாப்புக்கு. நாளைக்கு பாப்பா 5 ரூபாய் யார் வாங்கினாலும் சரி. நாளைக்கு இனிமேல் இந்த ஒரு பாட்டிலுக்காக நாளைக்கு என்ன நடக்குது மட்டும் பாரு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பதை தாண்டி மது பழக்கம் உடல் நலத்துக்கு கேடுன்ட்டு அந்த பாட்டிலேயே ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க இல்லைங்களா. மது குடிப்பதால் அவருடைய உடலுக்கு மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்துக்கும் கேடுன்னு தெரிஞ்சே குடிக்கிறீங்க இல்லைங்களா. குடிப்பழக்கத்தை நிறுத்திடுங்க, குடிக்காதீங்க. குடிக்கிறவங்களோ குடிச்சுக்கிறவங்களோ குடிக்க போறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு குடிக்காதீங்கன்னு சொன்னா குடியதை நிறுத்துவாங்களா? நிறுத்தவே மாட்டாங்க. இப்ப கூட பாருங்க 717 கடைகள் மூடப்பட்டிருக்கு. என்ன பண்ணுவாங்க? திருந்த போறாங்களா? குடிச்சிருந்தவங்களாம் பக்கத்து ஏரியாவுக்கு போவாங்க. இந்த கடையில் இல்லைன்னா அந்த கடைக்கு போறோம். நாங்க என்ன 2 தெரு தள்ளி போய் நாங்க வாங்க போறோம், அதுக்காக நாங்க குடிக்கிறத நிறுத்துவோமா? நிறுத்தவே மாட்டோம்னு சொல்லி இந்த 717 கடைகள் நடந்த வியாபாரம் பாருங்க. பக்கத்து ஏரியாவில் இருக்கிற கடைக்கு போய் நிரம்ப போகுது. 10 கடையில் நடந்த வியாபாரம் 5 கடையில் நடக்க போகுது. 100 கடையில் நடந்த வியாபாரம் 50 கடையில் நடக்க போகுது. 50 கடையில் நடந்த வியாபாரம் 25 கடையில் நடக்க போகுது. 2 கடையில் நடந்த வியாபாரம் 1 கடையில் நடக்க போகுது. எப்படியும் பாருங்க இந்த ஏரியால இருந்து பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டு, ஏங்க கொரோனா சமயத்துல பார்டர் தாண்டியே போனாங்களே, உசுறு போற வேலையில கூட உசுறு போனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு மதுதான் வேணும்னு சொல்லி பார்டர்லாம் தாண்டி போனாங்க. இப்ப கூட பாருங்க 717 கடைகள் மூடினாலும் பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டு வாங்குவாங்க.
என்ன அந்த 717 கடைகள் மூடப்பட்ட அந்த ஏரியாக்குள்ள கள்ளச்சாராயம் எதுவும் பாருங்க இல்லாம பார்த்துக்கணும். ஏன்னா இதற்கு முன்பாக மதுக்கடைகளை திறந்ததற்கு காரணமே ஊருக்குள்ள கள்ளச்சாராயம் அதிகமாக பெருகிய காரணத்தினால்தான். இது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல சொல்ல மாட்டோம், நாளையும் சொல்ல மாட்டோம். அதுக்கு ஒரு நேரமும் காலமும் நாளும் வரும். அப்ப பாருங்க அந்த வீடியோ ஆதாரபூர்வமாக அன்னைக்கு சொல்லுவோம், சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு பார்த்துக்கங்க, இதற்கு முன்பாக புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறவர்கள் எல்லோரும் கொண்டு வந்த சிஸ்டத்தை தான் பாருங்க இந்த ஆட்சியாளரும் ஃபாலோ பண்றாங்களே தவிர புதுசா எந்த ஒரு சிஸ்டத்தையும் இதுவரைக்கும் உருவாக்கவில்லை. ஸோ ஏற்கனவே கொண்டு வந்த சிஸ்டம் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டியே சோசியல் மீடியாவில் பரப்பி கொண்டாடாதீங்க, ரொம்ப தப்பு இது. அடுத்த கொண்டாட்டம் யாருக்குங்க? ஜோதிடர்களுக்கு. இனிமே பாருங்க தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாகி விட்டது. ஏன்பா உங்க கையில என்ன இருக்கு? கையில ஒண்ணுமே இல்லைங்க, கையில கோடு கோடா ஓடுதே, அதுக்கு பேரு ரேகை. இன்னும் அந்த ரேகைன்னா சாதாரண ரேகையாங்க? குபேர ரேகை, கல்வி ரேகை, வளர்ந்த ரேகை, வளரப்போற ரேகை, உங்களை உலகத்துல கொண்டு போய் எங்கேயோ சேர்க்க போற ரேகை. அந்த ரேகைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை சொல்ல போறோம் பாருங்கன்ட்டு ரேகை பார்க்கிற வேலை பாருங்க அதிகப்படியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து பெருக போகுது. இனிமே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், செய்ய போற ஒவ்வொரு விஷயமும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜோதிடத்தின் மூலமாக நடக்கும். ஏன் அப்படி? இனிமே அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான். ஏங்க எத்தனை கருத்து கணிப்பை வெளியிட்டீங்க? திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக 2வது இடத்துக்கு வரும், தாவேகா 3வது இடத்துக்கு போகும்னு சொல்லி. ஆனால் நம்பிக்கையோட சொன்னது யாரு? ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள். அவர் மட்டும்தான் சொன்னார் இந்த தேர்தலில் பாருங்க அதிகப்படியான இடங்கள்ல தாவேகா கட்சி தான் ஜெயிக்கும் என்று. அப்போ அவர் சொன்னதான் நடந்தது. கருத்து கணிப்புலாம் ஏதாவது பலிச்சுதா? இல்லைங்களா? அப்போ ஜோஷியம் தான் மூலதனம். விஜய் அவர்களுக்கு நீங்க பார்த்த கட்டம் அப்படியே இருக்கா இல்ல மாறி இருக்கா? என்ன நடக்கும் தேர்தலில்? இல்ல எக்ஸலண்டா விஜய் அவரோட ஜாதக பிறகு அவர் ஜெயிச்சிருவார், அட்டகாசமா அழகாக ஜெயிச்சு வந்துடுவார். இப்போ என்னைக்குமே யாருடைய நேச்சரையும் நம்ம மாற்ற முடியாது. ஜோதிடம்ங்கிறது இட்ஸ் நேச்சர். இந்த நேச்சரை படிக்கிறது தான் ஜோதிட கலை. ஜோதிடத்தை மூலதனமாக கொண்டுதான் இனிமே அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் தமிழ்நாட்டில் நடக்கணும். ஜோதிடத்தின் மீது எல்லாருக்கும் அலாதி நம்பிக்கை வரணும், நம்பணும். ஜோதிடம் என்பது பொய் அல்ல, அது எல்லாமே உண்மை. அவங்க சொல்படிதான் இனிமே எல்லாமே நடக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதிகாரபூர்வமாக ஜோதிடத்தை அறிவிக்க முடியாது அரசு ரீதியாக. அதான் என்ன பண்ணா, ஜோதிட அறிவிச்சிட்டா ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாயே வலிக்குது, அவ்வளவு பெரிய பட்ட புகழ் பெயரோடு இருக்கிறாரு ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்பவர். முதல்வர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக அரசியல் துறையில் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஜோதிடர் நியமனம். இது எப்படி இருக்கு? இனிமே யாராவது கேட்பீங்க, சிஎம் சார் போகும்போது அந்த ஜோஷியர் ஏன் கூடவே போறாரு கூடவே வராருன்னு சொல்லி கேட்க முடியுமா? இனிமே கேட்க முடியாது. ஏனென்றால் அதிகாரபூர்வமாக அரசு அதிகாரியாக, அதுவும் பாருங்க முதல்வரோட சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடவே போகணும், கூடவே வரணும். அப்போ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த ஜோதிடர் காட்டும் வழியில் தான் நடக்கும். தாராளமா நடத்திக்கங்க, தப்பு கிடையாது. யார் கேட்க போறாங்க? இல்ல கேட்டாதான் பதில் வந்து விழப்போகுதா? இதுக்கு முன்னாடி ஏதாவது எந்த ஒரு விஷயத்துக்காவது பதில் வந்து விழுந்திருக்கா? இல்லவே இல்லை. இதுக்கு மட்டும் பதில் விழுமா? வராது, பதில் வரவே வராது. நடத்துங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, சம்பளம் இருக்கு இல்லைங்களா? சம்பளம், இந்த சம்பளம் யார் கொடுப்பாங்க? அரசாங்க அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்ட பிறகு அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு காசு எங்கிருந்து வருங்க? மக்கள் கொடுக்குற வரிப்பணம். அப்ப மக்கள் கொடுக்கிற வரிப்பணத்தின் மூலமாக ஒரு ஜோதிடரை அரசாங்கத்தில் நியமனம் செய்து அந்த ஜோதிடருக்கு அரசாங்கம் வழங்கும் சம்பளம். மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். மக்களோட வரிப்பணத்தின் மூலமாக. இதற்கு முன்பாக அரசு டாக்டர், அரசு மருத்துவரை சொல்றோம், அரசு மருத்துவர், அரசு வழக்கறிஞர், என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறையாக பாருங்க அரசு ஜோதிடர் மாற்றம் வேணும். சும்மா எப்ப பார்த்தாலும் அரசு மருத்துவர், அரசு வழக்கறிஞர் இப்படியே இருந்ததுன்னா ஒரு புது துறை ஒன்று உருவாக்கணும். ஜோதிட துறை உருவாக்கி அரசு ஜோதிடர். சிஎம் சார் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடியவர். அவருக்கு ஒன்றும் அந்த பதவியை சும்மா கொடுக்கலங்க. அவர் ஞான திருஷ்டிக்கு சொந்தக்காரர். அவரு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் கிட்டும்னு சொன்னாரு. பண்ணோம், வெற்றி வந்துச்சு இல்லைங்களா? எல்லாருமே ஆடி போயிட்டாங்க இல்லைங்களா? 59 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லைங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஓட்டு போட்டாங்க. சத்ரு சம்ஹார யாகம் செய்ததுதான். இந்த சத்ரு சம்ஹார யாகத்தை யார் செய்ய சொன்னது? ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள்.
அவர் சொன்னதால் தான் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணி இந்த வெற்றி அடைய முடிந்தது. ஸோ ஞான திருஷ்டிக்கு சொந்தக்காரராக இருக்கிற அவருக்கு அரசு ஜோதிடர் பதவியை கொடுப்பதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கணும். இல்லைங்க, மிக முக்கியமான பதவியில் இருக்கிற நீங்களே இந்த மாதிரி மூட நம்பிக்கை விதைக்கும் வகையில் பண்ணீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க, அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு ஜோதிடர் அப்பாயிண்ட் பண்ணட்டோங்க. அதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெருகுது இல்லைங்களா? தமிழ்நாட்டில் 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொன்னா 107 ஜோதிடர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக பாதையை நகர்த்தும் போது வெற்றி கிட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? எல்லாமே ஜோதிடத்தின் வழியாக வரும்போது நல்லது இல்லைங்களாங்க. என்ன ஜோஷியம்னா நீங்க சும்மா நினைச்சுக்கிறீங்களா? சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. பக்குன்னு ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, அதுக்கு தகுந்த மருத்துவ உதவி அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. என்ன பண்றீங்க நீங்க? ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஐயோ அம்மாலாம் கத்தக்கூடாது. நாங்க சொல்ற மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் பாருங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போயிடும். ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. கண்டிப்பா நோய்கள்ல இருந்து ஜோதிட முறையில எளிதா தப்பிச்சுக்கலாம். நாங்க சொல்லுங்க, அவர் தான் சொன்னாரு. இதை பார்க்கும் போது வடிவேல் காமெடி ஞாபகத்துக்கு வருது. அடிச்சா வலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை கத்துக் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஆனா பாருங்க, அடிப்பாங்க, வலிக்கும். மந்திரத்தை சொல்லு, மந்திரத்தை சொல்லு, மந்திரத்தை சொல்லு, வலிக்காம இருக்கிறதுக்கு மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நெஞ்சு வலிக்குது, கத்தாதீங்க கத்தாதீங்க கத்தாதீங்க. நான் சொல்லி கொடுக்கறது அப்படியே சொல்லுங்க, நெஞ்சு வலி போயிடும், ஹார்ட் அட்டாக் நின்றுடும். மந்திரத்தை சொல்லுங்க, மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க போலுங்களா ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்டை பார்த்து. ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. ஏங்க என்னங்க இது? நீங்க அவரை கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. அவர் சாதாரணமானவர் கிடையாதுங்க, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரியே சக்தி வாய்ந்தவர். உலகத்துல இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத, யாருக்கிட்டுமே இல்லாத, யாருமே தெரிந்து வைத்திருக்காத ஒரு பயங்கரமான தியான ரகசியத்தை கத்து வச்சுக்கிறாரு. அந்த தியான ரகசியத்தை மட்டும் பாருங்க, யாருக்காவது கற்றுக் கொடுத்தால் உலகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக உருமாயிடுவார்கள். ஆனா கண்டிஷன் சப்ளை. ஆனா இது ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவனை ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். உங்களை 10 மடங்கு 15 மடங்கு நான் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? ஒரு 3000 பேத்துக்கு நான் சொல்லி தர போறேன். அந்த 3000 பேத்துக்கு 10% ஷேர் வாங்க போறேன். அப்ப என்னுடைய வெற்றி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப கேட்பாங்க, யாருக்கா சந்தேகம் வரும், சரிங்க இப்பேற்பட்ட தியான ரகசியத்தை நீங்க கத்து கொடுக்கிறவரை நல்லவர்னு கெட்டவரை எப்படி நீங்க பாப்பீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அதுக்கும் வழி இருக்காம. ஜாதகம் இருக்கு இல்லைங்களா? ஜாதகம், அந்த ஜாதகத்தை கொண்டு வரும்போதே அந்த ஜாதகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாராம யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு. ஒரு கெட்டவன் இந்த தியானத்தை, நான் சொல்லித்தர தியானத்தை தெரிந்து கொண்டால் அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்னுடைய ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இதை நாங்கள் சொல்லித்தரோம். இந்த தியான முறையை, இந்த வெற்றி முறையை, இந்த லட்சியத்தை அடையக்கூடிய முறையை, இந்த பணக்காரன் ஆகக்கூடிய முறையை, உதாரணத்துக்கு நம்ம ஒரு 500,000 பேருக்கு நம்ம கத்து கொடுத்தோம்னா உலகத்துல இருக்கிற முதல் 100 பணக்காரன் இல்ல 100 பேர் ஜெயிச்சவங்க எங்கிட்ட கத்துக்கிட்டவங்க 50 பேர் உள்ள இருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பாத். இதுல யாராவது கெட்டவங்க வந்தானா ஆபத்தா போயிடும். 2 வருடம் மட்டும்தான் இந்த தியானத்தை கத்து கொடுப்பேன். ஏன்னா ஜாதகத்தை பார்த்து தான் கத்து தருவேன். கெட்டவங்க கத்துட்டாங்கன்னா ஆபத்தா போயிடும். ஆகவே நான் இந்த ரிஸ்க் நிறைய நாளைக்கு எடுக்க போறது இல்ல. இந்த தியான ரகசியத்தை சீக்கிரமா எல்லாரும் வந்து கத்துக்கங்க. விரைவில் முந்துங்கள்னு இந்த ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போடுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். விரைவில் முந்துங்கள், டைம் கிடையாது. குறிப்பிட்ட எண்ணிக்கையில நான் டார்கெட் வச்சிருக்கேன். இந்த கால அவகாசத்துக்குள்ள இத்தனை பேருக்கு நான் இந்த தியான ரகசியத்தை கத்து கொடுத்தணும். அதற்கு பிறகு நீங்க நினைச்சாலும் நான் கத்து கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஒரு பிட்ட ஒண்ணு போட்டா இருக்கும். எனக்கு ஒரு வாழ்க்கை துறை வேணும். ஏன்னா வயது 60. ஆனா ஒரு 30-35 வயசுக்கான ஃபிட்னஸ் இருக்கு. நான் நிறைய டிராவல் பண்ணணும். இன்னொரு 30-40 வருடங்களுக்கு இருந்தேன்னா இந்த உலகம் அழியும் வரைக்கும் என் பெயரை இதுல பதிச்சுட்டு போயிருவேன். நாங்க எதுவும் சொல்லலங்க இது குறித்து. அப்புறம் ஐயோ இந்தப்பா இது பெரிய மனுஷனை கிண்டல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. 60 வயசு 35 வயசு எனர்ஜி நம்ம சொன்னதை குறித்து ஏதாவது எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ இந்தப்பா இது அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. நாங்க எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாம் பாருங்க அரசு ஜோதிட கிட்டவே போய் சேரட்டோன்றோம். உண்மையாலுமே நண்பர்களே, யாருக்குமே தெரியாத வெற்றி ரகசியம் எனக்கு தெரியும். அதை இப்ப ஏற்கனவே ஒரு 10-15 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்பேற்பட்ட தியான ரகசியத்தை வைத்திருக்கிறவர்கிட்ட கொண்டு போயிட்டு அரசாங்க உத்தியோகத்தை ஒப்படைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறோம். சிறப்பு அதிகாரியாக இருந்தா என்ன? இப்போ எங்க ஜாதகத்தை பார்த்தே ஒருத்தர் ஏழையா பணக்காரனான்னு கண்டுபிடிச்சிருவாருங்க. ஒரு பணக்காரன் என்கிட்ட இருக்கிற தியான ரகசியத்தை கத்துன்னு போகணும்னு நினைச்சா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஜாதகத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஏழையா பணக்காரனான்ட்டு. ஆனால் நீங்கள் ஏழைங்கிற வேஷத்தை போட்டுட்டு எனக்கு மேல் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்தா நீங்க பணக்காரன்னு கண்டுபிடிச்சிருவேன். நான் உங்களை அவாய்ட் பண்ணிடுவேன். தப்பு கிடையாது, கண்டுபிடிங்க. ஏழையா பணக்காரனான்னு ஜாதகத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிங்க. ஆனா பாருங்க, இப்போ தொட்டதெல்லாம் தொடங்குது, நம்ம சொன்னதெல்லாம் பலிக்குதுன்ட்டு ஏதோ ஒண்ணு போய் நிக்குது இல்லைங்களா? நான் தான் சொன்ன ஆட்சியை பிடிப்பாங்கன்னு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க 2019ஆம் ஆண்டில் ஆண்டா நீங்களே பாருங்க, 2019 எலெக்ஷன் பிஜேபிக்கு எளிதல்ல, காங்கிரஸ் ஃபேவரா தான் இருக்குது. இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் 2018 பிப்ரவரியில் நான் இதே மாதிரி வீடியோ கிளிப்பில் சொல்லியிருந்தேன். பிரியங்கா காந்தி அவர்களுக்கு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி எனக்கு சுக்கரேஸ்வரர் சனிபுத்தி வருது. ராகுல் காந்தி அவர்களுக்கு நவம்பர் மாதம் 27 சூரிய திசையில் சுக்கரபுத்தி வருது. அப்போ இந்த நவம்பர்லேருந்து அடுத்த ஒரு வருடத்திற்கு ராகுல் சாருடைய பீக்.
அதன் பிறகு சந்திர திசை, அவருக்கு கேட்ட நட்சத்திரம் கன்னி ராசி, கன்னி லக்னம், விருச்சிக ராசி, லக்னாதிபதியுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திர திசை மறுபடியும் 10 வருஷம். அப்போ அடுத்த 11 வருடத்திற்கு ராகுல் சார் வந்து நல்ல நேரத்தில் இருக்கிறார். மோடி சாருடைய திறமை அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் நாலேஜ், ராகுல் சாருடைய திறமை அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் நாலேஜ், இதை நான் கம்பேர் பண்ணவே இல்லை. நான் கம்பேர் பண்ணதெல்லாம் 2 பேருடைய ஜாதக பிரகாரம் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எனக்கு தோணுது காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். 2019 எலெக்ஷனில் காங்கிரஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் ராகுலும் பிரியங்கா காந்தியும் மிகச்சிறந்த நல்ல நேரத்தில் இருக்கிறாங்க. மோடி சார் ஓரளவுக்கு தவறான நேரத்தில் இருக்கார். இது நம்ம தானுங்களா சார்? 2019 ஆண்டில் 2 பேரோட ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து கரைச்சி குடிச்சு சொல்றேன். 2019 ஆண்டில் ராகுல் காந்தி அவர்கள் தான் ஜெயிப்பார்னு சொன்னது நம்ம தானே. இது அறிவு சார்ந்த உலகம் அல்ல நண்பர்களே, இது தலைவிதி சார்ந்த உலகம். ஆகவே எனக்கு நான் விதிப்படி என்னுடைய கருத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். ஆக அவர் அப்பா இருந்த இடத்திற்கு அவர் பரம்பரையாக கிடைத்த அங்கீகாரத்தை திரும்ப அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் ஜெயிக்கலங்க? ஏன்னா பாருங்க, நான் சொன்னேன் ஜெயிச்சிச்சு. இப்ப பாருங்க, எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வரைக்கும் வந்து கிடைச்சிச்சுன்ட்டு இவ்வளவு பெருமை பேசுறேன். நம்ம தான் 2019 ஆண்டில் ராகுல் காந்தி அவர்கள் தான் ஜெயிப்பார்னு சொல்லியிருந்தோம். ஏன் சார் ஜெயிக்கல சார்? என்ன பாருங்க, 2026 ஆண்டில் நான் சொன்ன ஜோதிடம் பலித்து விட்டதுன்ட்டு இன்றைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேருது சிறப்பு அதிகாரியாக. அதுவும் பாருங்க, சிஎம் சாருக்கு சிறப்பு அதிகாரியான பதவி உங்களுக்கு வந்து சேருதுன்னு சொன்னா இன்றைக்கு பலித்ததை போல அன்றைக்கு பலிச்சிருக்கணுமே. 2019 ஏன் பலிக்கலைங்க? ஃப்ளூக்கு சும்மா போற போக்குல அடிச்சு விட்டு போவோம். எப்படியும் பாருங்க, மாறுதல் வேணும்னு தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் எதிர்பார்த்துனுங்கிறாங்க. அந்த கூட்டத்தின் வழியாக ஒருவேளை மாற்றம் வந்து விட்டால் நம்ம சொன்னது பழிச்சு போச்சுன்ட்டு சொல்லலாம் இல்லைங்களா? நமக்கு பெரிய ராஜ மரியாதை வந்து கிடைக்கும் இல்லைங்களா? அதனால ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டு போகலான்னு அடிச்சு விட்ட ஃப்ளூக்கு தான் பாருங்க இன்றைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வரைக்கும் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஆனா பாருங்க, இப்போ இதன் மூலமாக என்ன ஆக போகுது தெரியுங்களா? தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கைகள், அது முக்கியமா பாருங்க ஜோதிடத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். ஜோதிடர்கள் எல்லாரும் தேடி தேடி ஓடி போவாங்க. நான் பரீட்சையில் பாஸ் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகுமா, அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ மூட நம்பிக்கைகள் வளரும். இதற்கு முன்பாக எத்தனையோ ஜோதிடர்களின் மூலமாக எவ்வளவோ பேர் கல்யாணம் நின்று போயிருக்கு. அதெல்லாம் போன வாரம். இனிமே பாருங்க, ஃப்ரெஷ் புதிய மாற்றத்திற்கான அறிகுறி தமிழ்நாட்டில் வேரூன்ற போகிறது. எல்லாமே ஜோதிடம் தான். ஜோதிடர்கள் வச்சதுதான் இனிமே சட்டம். எல்லாமே பாருங்க, ஜோதிடத்தின் மூலமாக சொன்னது பலித்து விட்டது. அரசாங்க உத்தியோகம் அவர் கைக்கு வந்துடுச்சு. இனிமே அவர் சொல்படிதான் எல்லாமே நடக்க போகுது. அப்போ ஜோஷியம். இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியில பொருளாதாரம் தெரிந்தவர்களை வைத்து ஒரு குழு எல்லாம் அமைச்சாங்க. ஆனா பாருங்க, இப்போ புதுசு மாற்றம்ங்க. என்னப்பா இது? அதே மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணுவா. அன்றைக்கு பொருளாதாரத்தை நோக்கியே நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு நாங்க ஜோஷியத்தை நோக்கி போறோம். ஜோதிடர்களை கொண்ட ஒரு குழுவை ஃப்ரெஷ்ஷா அமைக்கிறோம். அந்த குழுக்கு அவர் தான் தலைவர்னு நியமிச்சுன்னு போறோம். இதுதானப்பா மாற்றத்துக்கான அறிகுறி. நாங்க லைசன்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்த லைசன்ஸ் கொடுக்கறதா வேண்டாமான்னு இன்னும் முடிவு செய்யல. லைசன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா? சொல்லுடா ராஜா. சரிடா ராஜா, முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா யார் இல்லைன்னு சொன்னது. ஆனா இந்த ரீல்ஸ் உலகம் இருக்கு இல்லைங்களா? ரீல்ஸ் உலகம், அவங்க எல்லாருமே இளைய தலைமுறை இளைஞர்கள். இன்றைக்கு அவங்க மனசுல வேரூன்றி போகக்கூடியது மூட நம்பிக்கை. என்னப்பா அவரே ஜோஷியர் நம்புறாரு, ஜோஷியர் காட்டின பாதையில போயிட்டு இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டாரு, அப்ப நம்ம ஏன் ஜோஷியம் நம்ப கூடாது? எல்லாத்துக்கும் இனிமே ஜோஷியம் தான் நம்ம பார்க்கணும்ட்டு ஜோதிடர்களே வளர்த்து விடுவாங்க. ஏன்பா ஒழுங்கா படிக்க மாட்டீங்க? ஜாதகம் சரியில்லைப்பா, ஜாதகத்துல நேரம் சரியில்லை. அந்த நேரம் வரும்போது படிப்பு தன்னால வரும். ஏன்பா மார்க் கம்மியாச்சு? ஜாதகம் சரியில்லைங்க. ஜாதகத்துல இல்லைன்னு சொல்லும்போது எப்படி மார்க் வரும்? வராது. ஜாதகத்துல இன்னாருக்கு இவ்வளவு மார்க் தான் வரும்னு பிரபல ஜோதிடர் சொன்னதற்கு பிறகு அதை தாண்டி அதை மீறி எப்படி மார்க் வரும்? வராது. எல்லாமே பாருங்க ஜோஷியர் படிதான் நடக்கணும். இருந்துன்னு போங்க. ஆனா பாருங்க, இவரை குறித்து, வெற்றிவேல் அவர்களை குறித்து ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு ஊருக்குள்ள போயிட்டு இருக்குங்களே. என்னப்பா அது? சொல்ல மாட்டோம். இந்த காணொலியில் நேரம் இருக்காது. அது குறித்து விரிவாக பேச வேண்டிய தருணம். ஏன்னா முக்கியமான வழக்கு. அப்பேற்பட்ட வழக்குல இவர் இருக்காரு. அதை குறித்து நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்துல அரசாங்க உத்தியோகம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஜோதிடருக்கு. இதற்கு முன்பாக வரலாற்றில் ஒரு அரசர் இருந்தார், கலிகுல்லா. அவரு அன்பா ஆசையா ஒரு குதிரை வளர்த்தாராம். அவர் அன்பா வளர்த்த அந்த குதிரையை ஒரு உன்னதமான பெரிய உயர்ந்த இடத்துல கொண்டு போயிட்டு வைக்கணும்ட்டு அவருக்கு தோணுச்சுங்களாம். அதனால பாருங்க, வரலாற்றில் அந்த கலிகுல்லா அரசர் வளர்த்த அந்த அன்பு குதிரைக்கு அரசவையில் இடம் கொடுத்தாராம். குதிரைக்கு அரசாங்க உத்தியோகம் கொடுத்தாராம். வரலாறு திரும்புகிறதுன்னு சொன்ன இந்த வரலாறு உண்மையிலேயே பாருங்க திரும்பி இருக்கங்க. அன்றைக்கு அப்படி, இன்றைக்கு இப்படி. மறுபடியும் சொல்றோம், தப்பே கிடையாது. ஆனா பாருங்க, எது திரும்ப தப்பு? தனி மனிதரை போற்றி தனி மனிதனை போற்றுதல் பாதையிலேயே போயினுகிற இந்த பாதை எங்க திரும்ப போய் முடியும்? அடுத்து வெளியிடும் காணொலி நம்ம பார்க்க போறோம். இந்த பாதை எங்க கொண்டு போய் விட்டுக்கின்றத
இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணும்போது முக்கியமா இந்த ஜோதிடர் அவர்களை குறித்து உண்மையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.